வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஒரு வித்தியாசமான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தினமும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டைமெல்லாம் இழுக்காது. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு நான் சிவப்பு அவல் ஊற வைக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவிட்டு வந்துடலாம். கழுவியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனலுங்க. இப்போ ரஃப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரஃப்பாக அரைச்சாச்சு. இதில் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தயிர், ஓரளவு புளிச்சிருக்கணுங்க. புளிச்ச தயிர் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா. பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணியும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கலாம். நம்ம கலக்கும்போது நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுனாக்க கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக கொஞ்சம் ரவை சேர்க்க போகிறோம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து திரும்ப கலக்கலாம். இப்போ இதை உடனே நம்ம ஊற்ற வேண்டாம், மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊறினாக்க திரும்பவும் மாவோடு சேர்ந்து ஒரு மாதிரி வழவழ குழகுலன்னு ஆயிரும். நம்ம ஏற்கனவே மாவு ஊறிடுச்சு, அதனால் உடனே தோசை ஊற்றிடலாம். ரவை சேர்த்த உடனே தோசை ஊற்றலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்கும். முக்கியமாக நான்ஸ்டிக் பேனாக இருந்தாக்கா ரொம்ப ஈஸியாக சுட்டு எடுக்கலாங்க. இது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இரும்பு பேனில். பொறுமையாக கொஞ்சம் சுட்டு எடுக்கணும். நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி சீக்கிரமாக எடுத்துட்டோம்னா உள்ளே வேகாது.
பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இன்னொரு தோசை ஊற்றலாம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நம்ம ஊற்றலாம். நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப தின்னாலாம் ஊற்ற முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு பரப்பி விட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக விட்டுக்கலாம். கடைசியாக ரவை போட்டோம் பாருங்கள், அதனால் நமக்கு நல்லா தோசை வருது. இல்லைன்னா கொஞ்சம் வளப்பாக தாங்க வரும், அவ்வளோவா தோசை எடுக்க வராது. அவ்வளோதான், தோசை ரெடி. இதே மாதிரி மற்றதையும் ஊற்றி எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் எல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார சட்னி, தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.